ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தட்டைப்பயிறு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது காராமணின்னு இங்கே சொல்லுவோம், சில ஊரில் தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்க. காய்கறியெல்லாம் போட்டு குக்கரில் 2 விசிலில் ரொம்ப ஈஸியாக சூப்பராக இந்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இங்கே 1 கப் காராமணி எடுத்திருக்கேன். இது ஒரு 150 கிராம் இருக்கும். இதை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வறுத்துக்கலாம். வெறும் கடாயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கைவிடாமல் இந்த மாதிரி கொஞ்ச நேரம் வறுத்துட்டே இருங்க. அதோடைய கலர் மாறி வரும். ஒரு 5 மினிட்ஸ் வறுத்தா போதும். அதோடைய வாசனை வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா ஒரு 2 டைம் வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி தனியாக வச்சுருங்க. இப்போ நான் இந்த குழம்புக்கு காய்கறி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 கத்திரிக்காய், 1 உருளைக்கிழங்கு, 1 முருங்கைக்காய், 1 முள்ளங்கி பெரிய சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட மாங்காய் 3 துண்டு எடுத்து வச்சுருக்கேன். 2 சின்ன தக்காளி, 100 கிராம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த உரித்து வச்ச சின்ன வெங்காயத்தை ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் எண்ணெயில் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு பதில் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். எண்ணெயில் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அதில் நான் 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 பல்லு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அதையும் அதோடு சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக வதக்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை கொஞ்சம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் தான் குழம்பு செய்ய போகிறோம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஹீட் ஆனதும் 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சதும் இதிலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கொஞ்சம் வதங்கணும். இந்த குழம்புக்கு நம்மளுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க. இதில் நம்ம போடுற காய்கறியே இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். குக்கரில் விசில் வைக்கிறனால சூப்பராக வெந்து வந்துடும். இதோடு நீங்கள் கருணக்கிழங்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். வேறு காய் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் இந்த பேசிக்காக நம்ம போடுற இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். காய் ஒரு பெரட்டிட்டு அதில் இப்போ நான் 2 சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ காய்கறி, தக்காளி எல்லாமே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கி விடுங்க. காய்கறி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ நான் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான். 2.5 ஸ்பூன் அளவுக்கு இன்றைக்கி நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தனித்தனியாக சேர்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக இப்போ சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்ல மசாலா அந்த காய்கறியில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்ல மசாலா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த காராமணி இது ரொம்ப ஊறணுன்னு கூட அவசியம் இல்லை. நான் வறுத்து ஒரு 10 நிமிஷம் தான் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த காய்கறியோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த வெங்காயத்தோட பேஸ்ட்டும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ அந்த ஜாரில் இருக்க தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டு இப்போ நான் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு தான் புளி கரைச்சி வச்சுருந்தேன். இதுக்கு நிறைய புளி ஊற்ற வேணாம், கொஞ்சமாக ஊற்றினாலே போதும். அதை கரைச்சி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நான் கடைசியாக 3 மாங்காய் துண்டு போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டே போட்டு நம்ம பண்ணோன்னா 2 விசில் விடும்போது மாங்காய் சுத்தமாக கரைஞ்சிடும். அதனால் கடைசியாக மாங்காய் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த குழம்பு கன்சிஸ்டன்சிக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணி நான் வைக்கிறேன். ஏன்னா திக்காக வந்துடும். இது சுடு தண்ணி தான் இப்போ நான் சேர்த்துருக்கேன், ஒரு 1/2 கிளாஸ். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காய்கறிலாம் திக்காக இருந்தது குழம்பு நல்லாயிருக்கும். குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டுட்டு 5 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். காய்கறிகள்லாம் நல்லா கரெக்டாக வந்திருக்கும். முருங்கைக்காலாம் ரொம்ப உடையாது. ஆனால் மாங்காய் மட்டும் லைட்டாக கரைஞ்சிடும். அது குழம்புல ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால தான் நம்ம புளி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிருக்கோம். இப்போ கடைசியாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக நான் தேங்காய் அரைச்சி ஊற்றுறேன். உங்களுக்கு தேங்காய் ஊற்ற விருப்பம் இருந்தால் தேங்காய் ஊற்றிக்கலாம், இல்லைனா அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். தேங்காய் ஊற்றும் போது அதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, இந்த குழம்பு ரெடி. இதே மாதிரி நீங்களும் வச்சு பாருங்கள். இதே மாதிரி ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.